மனுஷன் குரங்குலேருந்து தான் வந்தான்னா ஏன் இப்போ இருக்கிற குரங்கெல்லாம் மனிதர்களாக மாறுறதில்ல அப்படின்ற கேள்வியை நிறைய பேர் ஒவ்வொரு வீடியோலையும் முன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ என் கையில் இருக்க இந்த புக்கு தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படின்ட்டு சார்லஸ் டார்வின் எழுதின நிறைய புத்தகங்களை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இது. இந்த புத்தகத்துலையும் சரி, அவரோட மொத்த வாழ்நாளையும் சரி, டார்வின் எங்கேயுமே மனிதன் குரங்குலேருந்து தான் நேரடியாக தோன்றான் அப்படின்னு குறிப்பிடவே இல்லை. அப்படி இருந்துமே நீங்கள் பார்க்குறீங்களா, இதெல்லாம் அவரை பற்றி வரையப்பட்ட கேலி சித்திரம். அவர் வாழ்ந்த காலத்திலேயே இந்த மாதிரி நிறைய கேலி சித்திரங்களை வரைஞ்சி பல பத்திரிகைகள் அவரை ரொம்ப காயப்படுத்துச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையாகவே மனிதன் குரங்குலேருந்து நிறையா வரல அப்படின்னா அப்போ எதுலேருந்து தான் வந்தான் அப்படின்னு அறிவியல் சொல்லுது. பரிணாம வளர்ச்சின்றது உண்மைதானா? ஏன் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்க உயிரினங்கள் எதுவும் இன்னொரு உயிரினமாக பரிணமிக்கவே இல்லை? குறிப்பாக குரங்கு ஏன் மனிதர்களாக இன்னும் மாறவே இல்லை? அதே போல் நாம் மனிதர்களாக இப்போ மாறிட்டோம். நாம் இத்தனை ஆண்டுகால வரலாறு நமக்கு தெரியும், மனிதர்களாக இத்தனை வருஷம் இருந்திருக்குன்றது நமக்கு தெரியும். ஆனால் இன்னும் நாம் ஏன் இன்னொரு உயிரினமாக மாறவே இல்லை அப்படின்றலாம் பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நம்மளோட பரிணாம வளர்ச்சியையும் மற்ற உயிரினங்கள் ஏற்பட்ட பரிணாம வளர்ச்சியும் ஆதாரத்தோடு நிரூபிக்க போகிறேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிடுறேன். நான் 3 ஆண்டுகளாக ஸ்ட்ரீட் லைட் சேனலில் தொடர்ச்சியாக பயணிச்சிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ என்னோட சில சொந்த சூழல் காரணமாக இப்போ இந்த சேனலை விட்டு நான் ரிலீவ் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இதை ரொம்ப வருத்தத்தோடையே தெரிவிச்சுக்கிறேன். அநேகமாக இந்த வீடியோ தான் என்னோட கடைசி வீடியோவாக ஸ்ட்ரீட் லைட் சேனலில் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம முடிஞ்சால் பார்ப்போம். இப்போ கண்டென்ட்குள்ளே போவோம். இப்போ சமீபத்தில் நம்ம கண்ணு முன்னாடி நடந்த ஒரு பெரிய எவல்யூஷன் கொரோனா வைரஸ் தான். கொரோனா வைரஸ்ன்றது 2019க்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு என்னன்னே தெரியாத ஒரு வைரஸாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த வைரஸே இல்லையான்னு கேட்டால் அதுக்கு முடியுமே இருந்துச்சு. உயிரினங்களை மட்டுமே தாக்கக்கூடிய ஒரு வைரஸாக இருந்துச்சு. எப்படி இந்த எந்திரன் படத்தில் சிட்டின்னு ஒரு மனிதர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு ரோபோ உருவாக்கியிருப்பார். அந்த ரோபோ வில்லன் கைக்கு போனதுக்கப்புறமா அதில் ரெட் சிப்னு ஒன்றத்தை மாற்றி பொறுத்தினதுக்கப்புறமா உள்ள ஏற்கனவே இருக்க சிப்பை எடுத்துகிட்டு ரெட் சிப்பை பொறுத்தினதுக்கப்புறமா அது மனிதர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு வில்லன் ரோபோட்டாக மாறும் இல்லையா? அந்த மாதிரி கொரோனா வைரஸ் ஆரம்பத்தில் மிருகங்களுக்கு மட்டுமே தீங்கு செய்யக்கூடியதாக, மிருகங்களோட உடம்புல மட்டுமே இருக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அதோட உடம்புல மியூட்டேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு. இங்கே ரெட் சிப் மாற்றின மாதிரி அதோட ஜீனில் ஒரு மாற்றம் நடந்துச்சு. அந்த மாற்றத்துக்கு அப்புறம் அந்த மிருகங்களை மட்டுமே தாக்கிக்கிட்டு இருந்த அந்த கொரோனா வைரஸ் மனிதர்களை தாக்கக்கூடியதாக 2019க்கு அப்புறம் மாறிச்சு. இப்படி மாறி மனிதர்களை தாக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமும் அது சும்மா இருந்ததில்ல. அது மேலே நாம் நிறைய தாக்குதல்களை தொடுத்துட்டு இருந்தோம். நிறைய மருந்துகளை உட்கொள்றது, அதுக்கு எதிரான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வேக்சின்ஸை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போது இதுக்கு எதிராகவும் அந்த கொரோனா வைரஸ் இன்னும் மாற ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணுச்சுன்னா, அது அதோட வேரியண்ட்டான அந்த கொரோனா வைரஸோட கொரோனா 2019 அப்படின்ற அந்த வேரியண்ட்லேருந்து கொரோனா டெல்டா அப்படின்னும் அப்புறம் ஒமிக்ரானும் இந்த மாதிரி பல வேரியன்ட்ஸை புதுசாக உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கிட்டேருந்து தாக்குதல் நடத்த நம்ம இன்னும் புது மருந்துகளை தொடர்ச்சியாக உருவாக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. இது எப்படிப்பட்டதுன்னா, எப்படி எந்திரன் படத்தில் அந்த நல்ல ரோபோட்டை ரெட் சிப்பை மாற்றி ஒரு புது ரோபோட்டை உருவாக்கி ஒரு கெட்ட ரோபோட்டை உருவாக்குனதுக்கப்புறம் அந்த ரோபோட் இன்னும் நிறைய பேர் அழிக்கிறதுக்கு அதுவே இன்னும் நிறைய காப்பீஸ் எடுத்துக்கிட்டே இருக்குல்ல, இன்னும் நிறைய ரோபோட்ஸ் உருவாக்கும்ல. அந்த மாதிரி மனிதர்கள்ட்ட வந்த இந்த கொரோனா வைரஸ் இன்னும் நிறைய புது வேரியண்ட்டாக மாறி நாம் வெளியிலேருந்து அது மேலே நிகழ்த்தின தாக்குதலை சமாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட மியூட்டேஷன் ப்ராசஸ் மூலமாக அதோட ஜெனட்டிக் ப்ராப்பர்ட்டியை மொத்தமாக மாற்றி வேற ஒரு வேரியண்ட்டாக மாறிச்சு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத இப்போ தெளிவாக பார்ப்போம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட செல்களுக்குள்ள அதில் இருக்க நியூக்ளியஸ்க்குள்ள டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அந்த லெவலுக்கு போய் பார்க்கணும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் தெளிவாக பேசியிருக்கோன்றனால ரொம்ப ஷார்ட்டாக இதில் சொல்லிடுறேன். பொதுவாக நம்மளோட நியூக்ளியஸ்க்குள்ள நம்மளோட ஒரு செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்க்குள்ள டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏ மொத்தமாக எதால் ஆனதுன்னா AGCT அப்படின்ற சின்ன எழுத்துக்கள் மாறி ஒன்றா சேர்ந்து உருவானது. அதில் ஒவ்வொரு எழுத்தும் ஒன்றா சேர்ந்து உருவாகியிருக்க ஒரு வார்த்தையை குத்துமதிப்பாக வார்த்தைன்னு சொல்லுவோம். அதை அந்த டைமில் சொல்லணும்னா கோடான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோடான்ஸ் ஒரு புரதத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கான எழுத்துக்களோடு இருக்கும், தகவல்களோடு இருக்கும். அந்த புரதம் தான் நம்மளை மொத்தமாக உற்பத்தி பண்ணுது. ஏன்னா நம்ம தான் மொத்தமாக நம்ம எல்லாருமே புரதத்தால் ஆனவங்க. நமக்கு தேவையான ப்ரோட்டீனை நம்ம உடம்பை உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை உற்பத்தி பண்ணுறது தான் அதில் இருக்க அந்த கோடான்ஸோட வேலை. அது நியூக்ளியஸ்லேருந்து வெளியில் வந்து அங்கே ரைபோசோம்னு இருக்கும். அந்த ரைபோசோம்கிட்ட கொடுத்து அதுலேருந்து அந்த ரைபோசோம் அதை இன்னும் ஒரு சில மெசஞ்சர் RNA, டிரான்ஸ்ஃபர் RNA சொல்லுவோம். அந்த RNAவை பயன்படுத்தி அதில் இருக்கிற கோடான் படி அதில் இருக்கிற தகவல்கள் படி ஒரு புரதத்தை உற்பத்தி பண்ணும். அதில் என்ன தகவல் இருக்கோ அதுக்கு நிகரான சரியான ஒரு புரதத்தை தான் அது உற்பத்தி பண்ணணும். ஆனால் ஒருவேளை இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு கோடான் இருக்குன்னு வச்சுப்போம், AGC அப்படின்ட்டு ஒரு கோடான் இருக்குது. இந்த கோடானில் அந்த G மட்டும் மிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த AGCன்றது ஒரு புரதத்தை உற்பத்தி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த G மட்டும் மிஸ் ஆகிடுச்சுன்னா அப்போது அந்த புரதம் உற்பத்தி ஆகிறதுல ஏதோ ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுரும். அது எப்படி நார்மலாக இருக்குமோ அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுரும். அது நம்ம உடம்புல ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உண்டாக்கிரும். அதே அந்த G மிஸ் ஆகிறதுக்கு பதிலாக வேறு ஒன்று T வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போம். அப்போது அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த புரதம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக உற்பத்தி ஆகி ஏற்கனவே அந்த
புரதத்தின் மூலமாக உற்பத்தியாக வேண்டிய உடல் உறுப்பில் வேறு ஏதோ ஒன்று புதுசாக ஆட் ஆகியோ இல்லை வேறு ஏதோ ஒன்று லெஸ் ஆகியோ மாறிடும். இதுக்கு பேர் தான் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வெளியில் இருக்கக்கூடிய புற காரணிகளால், அங்கே ஏற்படுற மாற்றங்களால், சுற்றுச்சூழலில் ஏற்படுற மாற்றங்களாலையும், நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம உடம்புல ஏற்படுற மனசளவில் ஏற்படுற ஜெனட்டிக் லெவலில் ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்களாலையும் ஏற்படுறது. இப்படி ஏற்படுறது மூலமாக அந்த இடத்துல வர அந்த மியூட்டேஷன் மொத்தமாக நம்மளோட உயிரினத்தோட அந்த உடலியல் சூழலையே மாற்றி அமைக்குது. இதை தான் மியூட்டேஷன் சொல்கிறோம். சார்லஸ் டார்வின் ஒரு உயிரினத்தில் நடக்கிற படிப்படியான ரொம்ப மெதுவான ஒரு மாற்றத்தால் அந்த ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினமாக மாறிடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவருக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த மாற்றம் எப்படி நடக்கும், எதனால் நடக்கும், ஏன் நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியலை. ஆனால் அவர் வாழ்ந்த அதே காலத்தில் வாழ்ந்த ஜார்ஜ் கிரிகோர் மெண்டல் அப்படின்ற இன்னொரு விஞ்ஞானி பட்டாணி செடியில் ஒரு ஆய்வு பண்ணுறாரு. அந்த ஆய்வோட முடிவாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு உயிரினத்துக்கும் தனித்தனி பண்பு இருக்குது. அந்த பண்பை கொடுக்கறது அதோட ஒரு காரணி இருக்குது, அந்த காரணி ஒரு ஃபேக்டார் இருக்குது, அதுதான் அந்த பண்பை அந்த உயிரினத்துக்கு கொடுக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சார். அவர் அந்த காரணி ஃபேக்டார்னு சொல்கிறார் இல்லையா, அது டிஎன்ஏ தான். அப்போ அவருக்கு அது டிஎன்ஏலாம் தெரியாது, ஆனால் அப்படி ஒரு ஃபேக்டார் இருக்குது அப்படின்றத அவர் தெளிவாக கண்டுபிடிச்சார். இவர் சார்லஸ் டார்வினோட காலத்திலே தான் வாழ்ந்தார். ஆனால் இவரோட கண்டுபிடிப்பு அப்போ அவ்வளோ ஃபேமஸாக இல்லைன்றதுனால அது சார்லஸ் டார்வினுக்கு தெரியல. ஆனால் இவருக்கு அப்புறம் சில ஆண்டுகள் கழித்து வந்த ஹியூகோ டிவரிஸ் அப்படின்ற விஞ்ஞானி அந்த ஃபேக்டர் என்னன்றதை ரொம்ப டீப்பாக ஆய்வு பண்ணி அது டிஎன்ஏன்றதையும் கண்டுபிடிச்சி, அந்த டிஎன்ஏல சுற்றுப்புற காரணிகளால் ஏற்படுற சில மாற்றங்கள் மியூட்டேஷனை ஏற்படுத்தும். அந்த மியூட்டேஷனை பிறழ்ச்சின்னு சொல்லுவோம். அந்த மியூட்டேஷன் தான் இந்த மாதிரி ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினமாக மாறுறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்றத தெளிவாக விளக்குறாரு. இது மூலமாக நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா, சுற்றுப்புற சூழலில் ஏற்படுற ஒரு மாற்றம் நம்மளோட ஜெனட்டிக் லெவலில் ஒரு மியூட்டேஷனை ஏற்படுத்தும். அந்த மியூட்டேஷன் ரொம்ப சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவான ப்ராசஸ்லையும் இன்னொரு உயிரினமாக அந்த உயிரினத்தை மாற்றலாம். இல்லைனா திடீர்னு உடனடியாகவும் மாற்றலாம். அப்படியே இந்த கொரோனா வைரஸ் மாறின மாதிரி இன்னொரு உயிரினமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை தான் மியூட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்தால் நம்மளால் மறுக்கவே முடியாத சில பரிணாம வளர்ச்சிகளை ஆதாரத்தோட பார்ப்போம். மூட்டைப்பூச்சின்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை இங்கிலீஷில் பெட் பக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஒரு காலத்தில். அது எப்படின்னா, என்ன பண்ணுன்னா, நம்ம படுக்கிற நம்மளோட பெட் இருக்கு இல்லையா, அதில் தான் அது உயிர் வாழும். அங்கே இருந்துக்கிட்டு நம்ம போய் அது மேலே படுத்தோடனே நம்ம உடம்புல வந்து கடிச்சு கொசு எப்படி நம்ம உடம்புலேருந்து ரத்தத்தை எடுக்குதோ அதே மாதிரி ரத்தத்தை குடிச்சு தான் அது உயிர் வாழும். இந்த பூச்சிகளோட தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இதுலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக 1940லேருந்து 1950 வரைக்கும் அதுக்கு எதிரான ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை தயாரிக்கிறாங்க. அதுக்கு பேர் DDT அப்படின்ற பூச்சிக்கொல்லி மருந்து. அதை தொடர்ச்சியாக பயன்படுத்த ஆரம்பத்தில் இந்த பூச்சிகளோட எண்ணிக்கை கட்டுப்படுது, அது மனிதர்களை கடிக்கிறது குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறம் 1960க்கு அப்புறம் என்னதான் இந்த மூட்டைப்பூச்சி மேலே இந்த பூச்சி மருந்து அடித்தாலும் அதால் அது கட்டுப்படவே இல்லை. அப்படியே அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மூட்டைப்பூச்சிகள்லாம் கலெக்ட் பண்ணி ஆய்வு பண்ணி பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி இந்த மருந்துகளை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மூட்டைப்பூச்சி எப்படி இருந்துச்சோ அதுலேருந்து பல மடங்கு அது மாறி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அதுவும் அதோட உடல்ல எவ்வளோ மைனூட்டான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்து விஞ்ஞானிகளே ஆச்சரியப்படுறாங்க. என்னெல்லாம் நடந்துச்சுன்னா, பொதுவாக பூச்சிகளுக்கு நமக்கு உடம்புக்குள்ள எலும்பு இருக்குல்ல, அதே மாதிரி பூச்சிகளுக்கு எக்ஸோஸ்கெலட்டோன்னு சொல்லுவோம். உடம்புக்கு வெளியில தான் எலும்பு இருக்கும். எலும்பு சட்டகம்னு சொல்லுவோம், புற எலும்பு சட்டகம்னு சொல்லுவோம். அது வெளில தான் இருக்கும். அதனால தான் பூச்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ பேருக்கு இருந்தாலும் ஒன்றும் ஆகாது, உடையாது. அந்த எக்ஸோஸ்கெலட்டோன் ஏற்கனவே இருந்ததை விட இந்த மூட்டைப்பூச்சிகளுக்கு இன்னும் பல மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா அந்த டிடிடியோட அந்த விஷத்தன்மை அந்த பூச்சி மருந்து உடம்புக்குள்ளே போகிறத தடுக்கணுன்றதுக்காக இன்னும் பல மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஆரம்பத்தில் இருந்ததை விட. அதே மாதிரி அதோட உடம்புக்குள்ள உள்ள நர்வ் செல்ஸ், நரம்பு செல்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்னும் அதிக மீள்தன்மை உடையதாக மாறி இருந்திருக்கு. ஏன்னா அதுங்க அந்த பூச்சியோட அந்த டிடிடி போயிட்டு அந்த பூச்சி மருந்து அந்த பூச்சியோட நரம்பு செல்கள் தான் அதிகமாக தாக்கியிருக்கு. அதனால அதுங்க மீள்தன்மை உடையதாக மாறி இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிடிடியோட அந்த பூச்சி மருந்துக்கு அதோட அந்த விஷத்தன்மைக்கு எதிரான என்சைம்ஸ் எல்லாம், அதால் தாக்கப்பட்டாலும் எந்த பாதிப்பும் ஏற்படாத மாதிரியான என்சைம்ஸ் எல்லாம் இந்த பூச்சியோட உடம்புல இயல்பாகவே சுரக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இதுலேருந்து மூட்டைப்பூச்சி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதுலேருந்து வெளிப்புற காரணிலேருந்து அது மேலே ஒரு தாக்குதல் நிகழுது. அதாவது நம்ம டிடிடியை பயன்படுத்துகிறோம். அந்த டிடிடியால் முதல்ல அது பாதிக்கப்பட்டாலும் அதுக்கப்புறம் உயிர் பழிச்ச பூச்சிகள் எல்லாம் அந்த டிடிடிக்கு எதிரான அதோட உடல் தன்மையை எதிரானதாக மாற்றிக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ நம்ம கண்ணு முன்னாடி நடந்த மிகப்பெரிய ஒரு மியூட்டேஷன் இது. அதுக்கப்புறமா என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா, ஆரம்ப காலத்தில் நியூயார்க்கில், அந்த காலகட்டத்தில் நியூயார்க்கில் ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு அது எதிர்ப்பு தன்மையோடு இருந்துச்சோ அதை விட இன்னும் பல மடங்கு, கிட்டத்தட்ட 250 முறை இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த மூட்டைப்பூச்சி மாறிடுச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிடிடி ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட்டு இன்னும் வேறு வகையான, இப்போ 250 முறை ஸ்ட்ராங்காக மாறிட்டுல இந்த பூச்சி, இதை கொள்றதுக்கு வேறு வகையான பூச்சி மருந்துகளை உருவாக்க வேண்டிய தேவை அங்கே ஏற்பட்டுருச்சு. அதே போல் ஆப்பிரிக்காவில் யானைகள் பல காலமாக தந்தங்களுக்காக வேட்டையாடப்பட்டு இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக 1977லேருந்து 1992 வரைக்கும் அங்கே உள்நாட்டு போர் நிலவுது. அந்த உள்நாட்டு போரை சமாளிக்கிறதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டிருக்கு. அங்கே போர் புரிய வீரர்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவாகும் அப்படின்றதுக்காக அதுக்காக யானைகளை நிறைய கொன்று அதோட தந்தத்தை வெட்டி எடுத்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. இப்படியே பண்ணதுக்கப்புறமா அந்த போர் முடிய போகிற நேரத்தில் கொரங்கோ அப்படின்ட்டு ஆப்பிரிக்காவில் கென்யாவில், அந்த சதன் கென்யாவில் ஒரு நேஷனல் பார்க் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பெரிய மிருகங்களில் 90% வேட்டையாடி அழிச்சிட்டாங்க அப்படின்றது
தெரிய வந்திருக்கு. இந்த போருக்கு அப்புறமா அங்கே பிறந்த யானை குட்டிகளில் பெண் யானைகளில் கிட்டத்தட்ட 4 பெண் யானை குட்டி பிறக்குது அப்படின்னா அதில் 2 தந்தம் இல்லாமல் தான் பிறந்திருக்கு. பொதுவாகவே பெண் யானைகளுக்கு தந்தம் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் யானைக்கு பெரிய தந்தம் இருக்கும், ஆனால் பெண் யானைக்குமே தந்தம் இருக்கும். ஆனால் அங்கே இந்த போருக்கு அப்புறமா பிறந்ததில் பெண் யானைகளில் 4ல் 2 தந்தம் இல்லாமல் பிறந்திருக்கு. அதே மாதிரி வயது வந்து பெரிய யானைகளில் 200 இருக்குன்னா அதில் 51% யானைகளுக்கு தந்தம் இல்லாமல் தான் இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அப்புறம் 2005லேருந்து 2015 வரைக்கும் அங்கே உள்ள யானைகளை கணக்கெடுத்தப்போ அங்கே வாழக்கூடிய யானைகளில் கிட்டத்தட்ட ஆண் யானைகளில் பார்த்தோம்னா 5 யானைகளுக்கு ஒரு யானைக்கு தந்தம் இல்லை அப்படின்னும், பெண் யானைகளில் 4 யானைக்கு ஒரு பெண் யானைக்கு தந்தம் இல்லை அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இந்த போருக்கு அப்புறம் யானைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட தந்தத்தை இழந்தும் தந்தம் இல்லாமலும் பிறக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்துகிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், யானைகள் தந்தம் இல்லாமல் பிறக்குது அப்படின்றது ஓகே, ஆனால் மனிதர்கள் அதை தந்தத்துக்காக தான் வேட்டையாடுறாங்க அப்படின்றது யானைகளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். யானைகளுமே நம்மள மாதிரி சமூகமாக வாழக்கூடிய ஒரு விலங்குகள் தான். அதில் ஒரு 5லேருந்து 10 20 அந்த கூட்டத்தில் எத்தனை யானைகள் வேணாலும் இருக்கும். அந்த கூட்டத்தை ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கி நடத்தி கொண்டு போகும். இப்போ இதுங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது எங்காவது வழியில் ஒரு யானை இறந்து கிடக்கிறத பார்த்துச்சுன்னா, அது இயற்கையான முறையில் யாரோ கொன்னோ இறந்து கிடந்துச்சுன்னா அந்த யானைக்கு பக்கத்தில் மற்ற யானைகள் எல்லாம் போய் நின்று அதோட எலும்பை எடுத்து அதோட மேலெல்லாம் எடுத்து தடவிக்கிட்டு கொஞ்சம் நேரம் அஞ்சலி செலுத்தும், அழுகும். நம்மள மாதிரி தான் அழுகும் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்படி பண்ணும்போது அந்த யானைகள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி மனிதர்களால் கொல்லப்பட்டு இறந்த யானைகளோட உடல்லாம் பார்க்கும்போது அதில் கடந்த எலும்பு துண்டுகளில் மற்ற எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் தந்தம் மட்டும் அறுத்து எடுக்கப்பட்டிருக்குன்றது காலப்போக்கில் அது மூளையில் கொஞ்சம் கொஞ்சமாக பதிவாகிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போது தந்தத்துக்காக யானைகள் கொல்லப்படுதுன்றது அதோட மைண்டில் பதிவாகி அது அதுங்களோட ஜெனட்டிக் லெவலில் போயிட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தந்தம் இல்லாமல் இருந்தால் தான் இனிமேல் இந்த உலகத்தில் நம்மளால் உயிர் வாழ முடியும், தப்பிச்சு பிழைக்க முடியும் அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் ஜெனட்டிக் லெவலில் தந்தம் வளர்கிறதுக்கான அந்த ஜீன்ஸே மியூட்டேட் ஆகி தந்தமே இல்லாமல் பிறக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதையும் நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, யானைகளுக்கு தந்தம் ரொம்பவே முக்கியம். அதுங்க மரத்தை சாக்கிறதுக்கும், ஏன்னா காடுகளில் அதுங்க சாப்பிட்றதுக்கு சில நேரங்களில் மரங்களை சாக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆண் யானை இன்னொரு ஆண் யானையோட அந்த மஸ்ட் நிலையில் சண்டை போடுறதுக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அதுங்களோட தந்தம், இன்னொன்று இந்த மரத்தை கொத்தி தண்ணி குடிக்கிறது, அப்புறம் பூமியை தோண்டி தண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி பல காரணங்களுக்கு அதுங்களுக்கு தந்தம் ரொம்ப முக்கியம். அவ்வளோ முக்கியமாக அதுங்க உயிர் வாழறதுக்கு தேவையான தந்தம் அவ்வளோ முக்கியமானதாக இருந்தாலும் அதுங்க அந்த தந்தத்துக்காகவே வேட்டையாடப்படுது அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் ஜெனட்டிக் லெவலில் அந்த தந்தமே போனாலும் பரவாயில்ல, எப்படியோ உயிர் வாழ்ந்தால் போதும் அப்படின்ற நிலைமைக்கு மாறி அந்த தந்தத்தையே இழக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னா மற்ற உயிரினங்கள் தான் அந்த மியூட்டேஷன்லாம் நடக்குமா, மற்ற உயிரினங்கள் தான் இப்பெல்லாம் எவால்வ் ஆகுமா, மனிதர்களில் இப்போதைக்கு எந்த எவல்யூஷன் நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளும் இப்போவும் எவால்வ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கும் சில ஆதாரங்கள் இருக்குது. என்னென்னா 1860களில் அமெரிக்காவில் உள்ள ஒரு 6,77,000 பேர்கிட்ட ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க, ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அந்த கணக்கெடுப்பின்படி அவங்களோட உடல் வெப்பநிலை எவ்வளோ இருந்திருக்குன்னா முன்னாடி எவ்வளோ இருந்துச்சோ அதை விட 1 டிகிரி செல்சியஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட உடலோட சராசரி வெப்பநிலை மனிதனுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2017 யுனைடெட் கிங்டமில் 35,000 மக்களை வச்சு ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க. அதில் என்ன தெரிய வந்திருக்குன்னா 37 டிகிரி செல்சியஸ் இல்லை, 36.6 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அப்படின்னா முன்ன இருந்ததை விட படிப்படியாக நம்மளோட உடலோட வெப்பநிலை, மனித உடலோட வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்றது உறுதியாக தெரிய வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இது ஏன் இந்த மாதிரி குறைய வந்திருக்கு அப்படின்றதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டுகள்லாம் நாள்பட்ட நோயால் நிறைய கிருமி தொற்றால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைகிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸு, ஆன்டிவைரல் டேப்லெட்ஸு இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் வெளியிலேருந்து ஒரு நோய் தொற்று நம்மக்கிட்ட வந்து அது நாள்பட்ட நோய் தொற்றாக நம்ம உடம்புலையே தங்கி இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. நமக்கு நல்லா தெரியும் உடம்போட வெப்பநிலை, ஜுரம் வருதுன்றோம்ல, ஃபீவர் வருதுன்றோம்ல, அது ஏன் வருதுன்னா நம்ம உடம்புக்குள்ள ஒரு கிருமி வந்துச்சுன்னா அந்த கிருமி வாழ்றதுக்கான வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு இருக்குது. 37 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கான வெப்பநிலை இருக்குது. ஆனால் அதை விட அதிக வெப்பநிலை போச்சுன்னா அந்த கிருமியால் உடம்புல வாழ முடியாது, கண்டிப்பாக அது இறந்து போயிடும். அப்படியே அதிக வெப்பநிலையாக உடம்பு ஆக்கி அந்த உள்ளுக்குள்ளே அந்த கிருமியை கொல்லணுன்றதுக்காக தான் அதிக வெப்பநிலை இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம இப்படிப்பட்ட மெடிசன்ஸ்லாம் கண்டுபிடிச்சி உள்ள வர கிருமிகளை அந்த மெடிசன்ஸாலேயே அழிச்சிடறோம் அப்படின்றதுனால உடம்புக்கு அவ்வளோ வெப்பத்தை கொடுக்க வேண்டிய தேவையில்லை. பொதுவாக வெப்பத்தை உடம்புல ஜென்ரேட் பண்ணணும்னா அதுக்கு நிறைய உடம்போட மசில்ஸ்லேருந்து எல்லாமே நிறைய இயங்க வேண்டியது இருக்கும், நிறைய புரதச்சத்து அதுக்கு தேவைப்படும். அதை தவிர்க்கணுன்றதுக்காக இப்போ அது தேவையே இல்லைன்றதுக்காக காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல வெப்பநிலை குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதே போல் மனித எலும்போட அடர்த்தியும் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. அந்த டென்சிட்டி, அந்த அடர்த்தி ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி காட்டில் விலங்குகளை வேட்டையாடிக்கிட்டு மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு ஓடிக்கிட்டு அப்படி வாழ்ந்த அந்த மனிதர்களோட எலும்புக்கூடுகள் நிறைய நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அந்த எலும்புக்கூடுகளை ஒப்பிடும் போது அதுக்கப்புறம் ஒரு 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணி நம்ம
நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். அப்படி விவசாயம் பண்ணி வாழ்ந்த மனிதர்களோட எலும்புக்கூடு இன்னும் கொஞ்சம் டென்ஸ் கம்மியாகிருக்கு. ஏன்னா விவசாயமும் ஒரு கடினமான வேலையாக இருந்தாலும் காட்டில் தப்பி பிடிக்கிறதுக்கு அவங்க கையாண்ட சில யுக்திகள் மாதிரியோ அவங்க கையாண்ட வாழ்வியல் மாதிரியோ விவசாயத்தில் தேவை இல்லை அப்படின்றதுனால அப்போ இருந்து அந்த காட்டில் வாழ்ந்த மனிதர்களோட எலும்போட ஒப்பிடும்போது விவசாயம் பண்ணி 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களோட எலும்பே டென்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் அந்த 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணி வாழ்ந்த மனிதர்களோட ஒப்பிடும்போது இப்போ இருக்கிற நம்மளோட எலும்பு இன்னும் பல மடங்கு அதோட டென்சிட்டியை குறைச்சிருக்கு. அப்படின்னா இப்போ அந்த காலத்தில் அந்த 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி காட்டில் வாழ்ந்த மனிதர்களோட எலும்பு இப்போ காட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்க இன்னும் காட்டு வாழ்க்கைக்கே இருக்கிற இந்த உராங்குட்டான் அப்படின்ட்டு ஒரு குரங்கு இருக்கும். அந்த குரங்கோட எலும்பு எந்த அளவுக்கு டென்ஸாக ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அப்போ காட்டில் வாழ்ந்த மனிதர்களோட எலும்பே இருந்திருக்கு. ஏன்னா அவங்களும் காட்டில் தான் வாழ்ந்துருக்காங்க, இப்போ இந்த குரங்கும் காட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதுலேருந்து இவ்வளோ தூரம் பயணித்து வந்த நம்ம இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு சாதாரணமான வாழ்க்கையை ரொம்ப உடல் உழைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோங்கிறப்ப எலும்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய தேவை இல்லைன்றதுனால காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக எலும்போட டென்ஸ் அந்த அடர்த்தி குறைஞ்சு போச்சு அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. சரி, இப்போ இன்னொரு வினோதமான ஒரு மியூட்டேஷனை பற்றி பார்ப்போம். நம்மளோட ரெட் பிளட் செல்ஸ் இருக்குல்ல, ரத்த சிவப்பணுக்கள், அது நார்மலாக பார்க்குறதுக்கு இப்படி வட்ட வடிவத்தில் தான் இருக்கும். ஆனால் சிக்கிள் செல் அனிமியா அப்படின்ட்டு ஒரு நோய் இருக்குது. அது உங்களுக்கு அந்த ரெட் பிளட் செல் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். இது பார்க்குறதுக்கு கதிரல்வார் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு சிக்கிள் செல் அனிமியா அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நம்ம உடம்புல நம்மளோட ஜீன்ஸில் ஏஜிசிடி அப்படின்ற அந்த எழுத்துக்கள் இருக்கும். அதுங்க வெவ்வேறையாக மாறி தான் நம்மளோட உடம்புக்கு தேவையான புரதத்தை உருவாக்குது. உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளையும் உருவாக்குறதுக்கு அதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த ரெட் பிளட் செல்லை நார்மலாக இருக்கக்கூடிய வட்ட வடிவத்தில் இருக்கிற ரெட் பிளட் செல்லை உருவாக்குறதுக்கு இந்த கோடான் எப்படி சேரணும்னா GAG அப்படின்ற அந்த 3 எழுத்துக்கள் ஒன்றா சேர்ந்தால் நம்மளோட நார்மல் ரெட் பிளட் செல்ஸ் உருவாகும். ஆனால் அப்படி உருவாகிறதுக்கு பதிலாக ஒரு மியூட்டேஷன் நடந்து GAG அதில் அந்த நடுவில் ஏ இருக்குல்ல, அந்த ஏக்கு பதிலாக டி வந்துருச்சுன்னா, டி ஃபார் தைமின்னு சொல்லுவோம், அந்த டி வந்துருச்சு அப்படின்னா அதில் அந்த GTG அது மூலமாக உருவாகக்கூடிய அந்த ரெட் பிளட் செல் பார்க்குறதுக்கு இந்த சிக்கிள் செல் மாதிரி அமைப்பில் உருவாகிடும். அதாவது வட்டமாக இருக்க வேண்டிய ரெட் பிளட் செல் இந்த மாதிரி ஒரு கதிரல்வார் மாதிரியான ஒரு அமைப்பில் உருவாகிடும். இப்படி உருவாயிடுச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா இப்போ நார்மலாக நம்மளோட ரெட் பிளட் செல்ஸ் பெருசாக இருக்கு இல்லையா, வட்டமாக, அது எவ்வளோ ஆக்சிஜனை கேரி பண்ணி உடம்புக்கு கொண்டு போகுமோ அந்த அளவுக்கு இந்த சிக்கிள் செல்லால் கொண்டு போக முடியாது. அது ரொம்ப கம்மியான ஆக்சிஜனை தான் உடம்புக்கு கொண்டு போகும். அதே மாதிரி இது நம்மளோட பிளட் வெசல்ஸ்குள்ளே அந்த ரத்த குழாய்களுக்குள்ளே பயணிக்கும் போது இதில் ஷார்ப் எட்ஜஸ்லாம் இருக்குன்றதுனால, வட்டமாக இருக்கிறதுல ஷார்ப் எட்ஜஸ் எதுவும் கிடையாது, ஆனால் இதில் ஷார்ப் எட்ஜஸ் இருக்குன்றதுனால உள்ளுக்குள்ளே அங்கங்கே போய் ட்ராப் ஆகிக்கும், மாட்டிக்கும். ஸோ அந்த பிளட் ஃப்ளோ அவ்வளோ ஃப்ரீயாக இருக்காது. அதே போல் நார்மல் பிளட் செல் அது உருவானதுலேருந்து கிட்டத்தட்ட 120 நாட்கள் வரைக்கும் உயிரோடு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது அழிஞ்சு போகும். ஆனால் இந்த மாதிரி சிக்கிள் செல்லாக உருவாகியிருக்க இந்த பிளட் செல்லில் ஒரு 10 நாள்லேருந்து 20 நாள்லேயே அது அழிஞ்சு போயிடும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான செய்தி. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இந்த நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் அதிகமாக ஆக்சிஜன் கிடைக்காத பெரிய உயரமான மலை மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப கம்மியான நாள்லேயே அழிஞ்சாலும் அதை தொடர்ச்சியாக அவங்களோட எலும்பு மஜ்ஜை போன் மேரோ உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குன்றதுனால அது அழியிறது அவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்றது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் ஆக்சிஜன் கிடைக்காத இடத்துல அவங்க போய் வாழ்கிறாங்கன்னும் போது அது பெரிய சிக்கலை ஏற்படுத்திடும். அதனால் அந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அந்த சிக்கிள் செல் அனிமியா அவங்களுக்கு இருக்கிறதே தெரியாமல் மலை உச்சிக்கு போய் மூச்சு திணறி இறந்த நியூஸ்லாம் கூட இருக்குது. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலும் இதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்மையும் இருக்குது. உலகத்தில் உள்ள மற்ற இடங்களில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு இல்லாத ஒரு நன்மையும் இந்த நோயால் அவங்களுக்கு இருக்குது. என்னென்னா, பொதுவாக இந்த மலேரியா அப்படின்ட்டு ஒரு நோய் இருக்கு இல்லையா, கொசுவால் பரவக்கூடிய ஒரு நோய். இந்த நோயை உருவாக்குறது மலேரியான்ற நோய் கிருமிகள் தான். இந்த நோய் கிருமிகளால் நம்ம உடம்புல இருக்கிற நார்மலான அந்த வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் தான் உயிர் வாழ முடியும். ஆனால் அது எப்போ சிக்கிள் செல் வடிவத்தில் அந்த பிளட் செல்ஸ் மாறுதோ அப்போ அதுக்குள்ளே இந்த கிருமியால் போய் உயிர் வாழவே முடியாது. அப்படின்றனால அந்த செல் இருக்கிற அந்த சிக்கிள் செல் இருக்கிற பர்சன்ஸை இந்த மலேரியா நோய் கிருமி போயிட்டு தாக்குறதே இல்லை. அவங்களுக்கு மலேரியாவால் எந்த பிரச்சனையும் ஏற்படுறதே இல்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆனால் இதில் இன்னொரு வினோதமான விஷயம் என்னென்னா, கென்யா, அந்த ஆப்பிரிக்கா பகுதிகள், மியான்மர் இந்த மாதிரி இடங்களில் தான் அதிக மலேரியா நோய் தாக்குதல்கள் இருக்குது. அதே நேரத்தில் இதே மாதிரியான இடங்களில் இங்கே வாழக்கூடிய மனிதர்களுக்கு தான் அதிகமான சிக்கிள் செல் அனிமியாவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பரிணாம வளர்ச்சி நம்ம வாழ்கிற இந்த காலத்தில் நம்ம கண்ணு முன்னாடி ஏற்படுற சின்ன மாற்றங்களால், நம்ம அந்தளவுக்கு கவனிக்காத மாற்றங்களால் சின்னதாக எவால்வ் ஆகிக்கிட்டே போய் இன்னும் காலப்போக்கில் ரொம்ப காலம் ஆனதுக்கப்புறம், சில லட்சம் வருடங்கள் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றமாகி அது மொத்தமாக வேற ஒரு உயிரினமாவோ இல்லை ஒரு இன்னொரு கிளை உயிரினமாவோ மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த காணொலி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஆரம்பத்தில் சில கேள்விகள் கேட்டோம் இல்லையா, மனிதன் குரங்குலேருந்து தான் வந்தான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுக்கான பதில் நம்ம ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டோம். மனிதன் குரங்குலேருந்து வரலை அப்படின்னு தெளிவாக சொல்லியாச்சு. அந்த கேள்வி மூலமாக அதோட துணை கேள்வியாக ஒன்று ஏற்பட்டுச்சு இல்லையா, இப்போ இருக்கிற குரங்குகள் ஏன் மனிதர்களாக மாறுதல்னு, அந்த கேள்வியே தப்புன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா குரங்கு மனிதனாக மாறவே இல்லை. எப்படி மாறுச்சுன்னு சார்லஸ் டார்வின் சொல்கிறாருன்னா, குரங்குக்கும் மனிதருக்கும் ஒரு காமனான ஒரு பொதுவான ஒரு மூதாதையர் இருந்திருக்கும். அதுலேருந்து கிளையாக பிரிஞ்சு வந்த உயிரினங்கள் தான் இந்த மனிதனும் இந்த குரங்கும் அப்படின்றது தெரிய வந்துருச்சு. அதனால் இந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு தெளிவாக கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ உள்ள குரங்கும் மனிதனும் எவால்வ் ஆகிறாங்களா இல்லையான்னு கேட்டால் அதுக்கான பதிலும் இந்த காணொலியில் இருந்திருக்கு. ஏன்னா இப்போ உள்ள மனிதர்கள் எவால்வ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், ரொம்ப மைனூட்டான முறையில் எவால்வ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். காலப்போக்கில் ஏதோ ஒன்றா
மாற தான் போகிறோம். குரங்குகளுமே மாறலாம். அதே போல் எதிர்காலத்தில் நம்ம என்னவா மாறுவோம், இப்போ மனிதனாக மாறி இருக்கோம், எதிர்காலத்தில் என்னவா மாற போகிறோம் அப்படின்ற கேள்விக்கு எதிர்காலத்தில் நாம் இன்னும் என்னென்னலாம் புதுசாக கண்டுபிடிக்க போகிறோம், அறிவியல் சார்ந்து நம்ம எப்படிலாம் முன்னேற போகிறோம், இன்னும் என்னென்ன புதுவிதமான இன்வென்ஷன் நம்ம உள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்றத பொறுத்தும் இந்த பூமியோட சுற்றுச்சூழல் எப்படியெல்லாம் மாறப்போகுது, நாம் எப்படியெல்லாம் அதை மாற்ற போகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது.